ஹலோ டைம் என்ன? ஹலோ உங்களை தான் மணி என்னன்னு கேட்கறேன். நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிளை விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ, பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு மணி கொண்டாரா? ஆறடி உயரத்தில் இருக்கிற அரைஞ்சு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது? நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பாரா நாய? நீ என்கிட்ட மணி கேட்டதாண்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ, எழுத படிக்க தெரியாது என்கிட்ட மணி கேட்கிறாயா இவன்? ஏண்டா நான் சிரிச்ச? இல்ல, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா? மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மாத்திட்டு இருந்தேன். நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க. என் பேரு தர்மடி தர்மலிங்கம். காலையில இருந்துச்சா சாயந்தரத்துக்குள்ள 10 பேரையாவது அடிப்பேன். வாரத்துல 6 நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன் தர்மடி தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து 3 திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் 4வது திசைக்கு தெரியாதா? 4வது திசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டா. இந்தியாவில 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜேடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார். இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடைக்கு வீடு பார்க்கலான்னு வந்தேன். எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தையும் மாத்திக்கிட்டேங்க. நல்லா கேட்டுக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் வாங்கி சார். ஏடா உள்ள நுழைய சத்தம்? நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும்போது 2 எலும்பு மிஸ். என்னது? படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்கார்ந்தா நீயே மிஸ் ஆயிடுவேன். நான் ஃபுல் டோசரே ஓட்டிருக்கேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட. ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் ஏர் இருந்தா போய் ஓட்டு. அப்பாக்காரர் சொன்ன இல்ல, காப்பாரக்காரன்னு சொன்னேன். இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 4 அடி தள்ளி நில்லு. 1946 என்ன? கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காரு தான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால பெல்சியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். முதலாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க. ஓ, நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும், ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்கலைன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரின்னு. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு, தலைவரா? இல்ல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. மூடிட்டு போடா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல, நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிலேட்டர் மீட்சனா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்தீங்களே? ஓ, ஆடர் நாயே, நீ ஆடுதான ஓட்டுவேன்? கார் ஓட்டுவாங்க. அதை இப்ப கத்துக்கிட்ட? அவங்கள போய் பழகிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரமா கிட்ட சொல்லு பாக்கலாம். காருன்னு இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி பிச்சுங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளயா? இல்ல, காருக்குள்ள. காரை பத்தின முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை கொடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா? பழக்க தோசங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? இந்த வண்டியா? நிறுத்து. பாடா. யார கேட்டு? விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார்ல இருக்கிற கீரை மாத்திட்டாங்க. நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்தினவன், அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். இருங்க, கீரை மாத்தம் எப்படி வண்டி விட்டீங்க? யாருக்கிட்ட கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர். ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம்.
வாழைப்பழம் கூட. தர்மையா என்ன கிழமை சனிக்கிழமை யாரும் கை தொட்டு அடிக்க கூடாது. முருகா, என் பிறந்த நாள் தெரிஞ்சு நம்ம கொட்ட அப்படிங்களே. யாரையும் வார்த்தையால திட்டக்கூடாது. இது எத்தனை பவுன்? ஆமா, என்ன வாங்க வந்த? கருத்து கடையும் புண்ணாக்கு. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊற்றி கார் தொடர்ந்து போகும். உலகத்திலேயே 2 அடிவாளை நீ ஓட்டானா பாயா? கொஞ்சம் நம்ம சப்பியா? அவன் சப்பிதான் அடிப்பான். வாழைப்பழம். ஐயோ, எங்கிட்ட HT வாங்கி குடிச்ச பையன் எகத்தாளம் பேசுறானே. நீ தான் தர்மலிங்கம்மா. யார பார்த்தாலும் அடிக்கிற அடி பிச்சு முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை போட்டு அடிக்கிறது இல்லைன்னு தான் பிறகும். ஆனா கம்ப பிடிக்கிறதுக்கு பிறதம் இல்லையே. குத்துறேன்னு சொன்னீங்க, குத்தாமத்தான் போனீங்க. ஐயோ போடுறேன்னு சொன்னீங்க, போடாமத்தான் போனீங்க. ஏன் அடிச்ச? நான் படிச்சேன். இல்ல பாரா, என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஒழுங்கவா. குத்துறேன்னு சொன்னீங்க, குத்தாமத்தான் போனீங்க. நான் என்ன செம்மறாடா? பின்னாடி டப்பு டப்புன்னு போடுறேன். நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உயிர் காப்பா தோழங்கிறத மறந்துடாத. இந்த ஒரு சவகாசமே எனக்கு வேணாம். குத்துறேன்னு சொன்னீங்க, நல்ல குத்தாம. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணே, எனக்கு பயமா இருந்தேன். அண்ணா பயமா இருந்தேன். ஏண்டா இவ்வளவு நேரம் நீயாடா அடிச்சிட்டு இருந்த? பாவம், அந்த குழந்தையை போட்டு அடிச்சுட்டேனடா. குத்துற எனக்கு பாட வேணாம். சோள காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அடடே, அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? என்னடா இது நடுது? உச்சி நேரம். இது சோள காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. பாவி நீயா? ஒம்பு கிழித்து என்ன என்ன ஆச்சு? ஐயோ, அடப்பாரி, நல்லா இருந்த என் ஃப்ரெண்ட இப்படி அணியமா கொண்டுட்டியே. அடியே, இவனை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாமா? தெரியாம ஒட்டு நடிச்சுட்டு தொப்ப நுழுந்துருச்சு. மாரியாத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். போடுறாக்கல சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற, இங்கிலீஷ்ல திட்டுற. பாருங்க, எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிச்சே தீர்வேன். இங்க வருங்க, காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்னா நாயே. எங்கடா போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்பெல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரைச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை, நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொண்டு காக்குங்க. சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். இன்னொருக்கா சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங். ஏன் அடிக்கீங்க? அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்போவாவது தெரிஞ்சுக்கங்கடா. இந்தியாவில் 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும். என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே, ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த பாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல.
சரக்கு வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரு அது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயில் விருத்திக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது? குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான். தூக்குங்க. நைனா கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு. இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல. அதுக்காகத்தான் இந்த மணி. அடடடடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விபரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன். அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். டேய், எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு கயிறு மணி மட்டன்னுகிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பல்ல எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த வீட்டுல எல்லாம் நினைச்சா? டேய், ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா இங்க கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா? லைசென்ஸ் அப்படின்னு துரத்தி விடுங்க. அடிங்க பாயிட்டு போறவன. போடா வெளிய. என்னைய முறைக்கிற போட விட்டு முதலாளி சொல்லட்டும். முதலாளி, முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை. நான் சொல்றேன் போடா வெளியில. டேய், அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும். போடா வெளிய. வேகமா போடா திரும்பு. வெளிய. போயா. போடா வெளிய. போயா. போடா முதல்ல. போடா. அட போயா, நிறுத்துங்கப்பா. என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. உன் வித்தையெல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா. நீ வெளியில போனா உன்னை சொறி நாய் கூட திரும்பி பார்க்காது. டேய். போடா. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னி கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்க. உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போனா வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த 2ல் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். கோயந்தா, கோயந்தா, என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேச என் பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி அப்பா, சரசம் என்ன? என்னப்பா? ஏய்,
அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். அப்படியே கோயந்தனே கட் பண்றா கோவிந்தாவை. என்ன மொட்டையா என்னன்னு கூப்பிடுறா. போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணக்கு அப்படிச்சுனா ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சது நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்ஷால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய், அறிவு கட்ட நாய், சொரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்த தப்படா நாய், வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொல்ல நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைக்க எனக்கு ஒரு ஆத்திரத்துல. அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ண. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வச்ச மையி? இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பாவும் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவார்னு சிலிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் பானா நெய்யும் பானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை எதுக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அடக்காக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கைய போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க? அண்ணே புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க. உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன். வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க. இறக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச
காலையில பல்லு விளக்குன ஆள் இல்லாத வீடு பூந்தோம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கும் சிரிக்குது. இது ஒரு மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். போன வாரம் எங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருட்டு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. ஆயா இது பேய். அடியா ஓடியாடி. எல்லாரும் ஓடியாங்க. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்ன கதை எவ்வளவு நேரம் நானே புடிச்சிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க வாங்க. திருட மாட்டிக்கிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட புடிங்க. அவன் பாருங்க கதை உழுக்குறான். வெளிய வந்தாலும் ஓடிடுவோம். புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆகுது கோன்வாஸ் ஆகுது, அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குவான். நான் திருட வரல. வேங்க நிறைய சாமான் இருக்குயா. விட்டுறியா விட்டுறியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டனா திருட்ட பையன். இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. தோலை உரிச்சு உப்பு கண்டா போட்டுருவேன். இருடா உள்ள இருக்கிறவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? கேளுங்கய்யா. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஏறி நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. இந்த நெத்தி அடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான். சந்தேகப்படாம வாங்குங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. சரிங்க. நல்லதுங்க. அண்ணே என்னடா இந்தாடா இதுல போ. என்னென்ன இது? இதுல போடா. போடா. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது. ச்சே. அண்ணே என்னடா ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே. எதுடா? நம்ம கடை. இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா ஓ பிச்சைக்காரனா? இந்தா 10 ரூபாய். போய் உட்லன்ஸ் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும். போமே. ஐயா உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே என்னடா அண்ணே நொண்ணே இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார். சார் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா? அப்ப சிங்கிள் டீ அடிங்க. அடிச்சு பல்லக்கில எல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவன்னா இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே.
பிஏ போமா எஸ் சார். அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? பேங்க்ல போட்டாச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன், அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல்லு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். எஸ். நோ, இத கோல்ட் ஆக்கி காட்டுறேன். கோ யூ கோ. யோசனை பண்ணா வாங்க, யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய் நல்லா குளுக்குடா. பிஏ ஒன்னு எடு. எப்போ உங்க பிஏ தான் எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? யோ இஷ்டம் இல்லைன்னா காசை வாங்கிட்டு போயா. எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட இதுவே எட்டுதான். இனிமேச்சா செத்துற போறாயா? வாங்க ஆளு குறைச்சாம தூக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே, தூக்கட்டும். அண்டாவை தூக்குறானே, தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே. ஆளுக்கு ஒண்ணா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு 2 தூக்க சொல்லு. என்ன என்ன நொண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய் இப்பவாவது திருந்தி தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னென்ன இது? என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டேய் நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்டா. என்னென்ன இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னீங்க. இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க? உட்கார வச்சு தான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளியே போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம்.